ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். அதுவும் வடி பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுது பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுது பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு 5-6 பேர் பெரியவங்க சாப்பிட்லாம். நல்லா தாராளமாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். பாருங்க நல்லா உதிரி உதிரியா அரிசி இருக்கு. நல்லா சிக்கன்லாம் நல்லா சூப்பரா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ எந்த கலருமே நம்ம சேர்க்காம நல்லா கலர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா நீளமான அரிசியா எடுத்துக்கோங்க. இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற வச்சுக்கோங்க. நல்லா 2 வாட்டி அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அலசக்கூடாது. இப்போ சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம விறகடுப்புல தான் செய்ய போறோம். பாத்திரம் வச்சுக்கலாம். நல்ல பெரிய பாத்திரமா வச்சுட்டு அதுல 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ 1 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்தோம்னா நல்ல கலர் கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கிடுச்சுன்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடிய 1 கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்கும் போதே சேர்க்கும் போது நமக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தக்காளி சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வடி பிரியாணி தான் செய்ய போறோம். அதுக்கு அரிசி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சிக்கன்ல அந்த மசாலாலாம் ஊறட்டும். அடுப்பு நல்லா எரியணும். நம்ம தம் போடும்போது தான் அடுப்போட தீ கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே வேக வைக்கும் போது 1க்கு 1 அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். இப்போ 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 1 கப் அரிசிக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு 1 கிலோவுக்கு 6 கப் அளவுக்கு நமக்கு அரிசி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரிசி அரை வேக்காடு வேக வச்சு தான் சேர்க்க போகிறோம். அதனால தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதுமானது. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி சேர்த்துடலாம். அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு சாப்பாடை மட்டும் நம்ம அந்த கிரேவியில் கொட்டிட்டு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ அடுப்போட தீயை கம்மி பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம நெருப்பு போட்டுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை தம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா நெருப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தம் எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக சிக்கன் அரிசி வெந்திருக்கு பாருங்க. நம்ம கலரே சேர்க்கல, பட் சூப்பராக கலர்ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
நம்ம எடுக்கும் போதே வந்து ஒரு சைடுல இருந்து எடுத்தோம்னா வந்து அரிசி உடையாம வரும். பாருங்க சூப்பரா வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடியே பிடிக்கல பாருங்க. தீ வந்து நம்ம கம்மியா வச்சுட்டோம்னா தம் போடும்போது நமக்கு சுத்தமா அடியே வந்து பிடிக்காது. அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கும்போது ஒரு சைடுல இருந்து நம்ம எடுத்து போட்டோம்னா வந்து அரிசி வந்து உடையாம இருக்கும். அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம பெரியவங்கள்ல வந்து 1 கிலோ அரிசி செஞ்சோம்னா ஒரு 5, 6 பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம். பாருங்க அரிசி நல்லா சூப்பரா பூ போல வெந்திருக்கு. நல்லா சிக்கன்னாவும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியா வந்து வெந்திருக்கு. ஸோ இதே போல நீங்களும் வந்து கறி பிரியாணி வந்து செஞ்சு பாருங்க. நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கும். நல்லா அந்த மசாலாலாம் அரிசியில ஊறி நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களே இதை வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.